வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த உத்தராயன், அதாவது தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்கிறது நேத்தே நம்ம பார்த்தோம். அந்த தை அமாவாசை தினங்கள்ல நம்ம என்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தர்ப்பணம் குடுக்குறது சம்மந்தமா பார்த்தோம் இல்லையா? அந்த தர்ப்பணம் குடுக்கும்போது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் நம்மள முழுமையா வந்தடையணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க ஆற்றங்கரையில போய் தர்ப்பணம் குடுக்கும்போது சிவாச்சாரியர்கள், அந்தணர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் தர்ப்பணம் குடுக்கும்போது நீங்க உங்களோட மூதாதையர்களோட பெயர்கள் 7 தலைமுறை உள்ள பெயர்கள நீங்க சொல்லியே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பிறந்தவங்களோட பெயர்களையும் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒன்று காய்கறிகள், கனிகள், அப்புறமா வஸ்திரம், இது எல்லாமே நீங்கள் தானம் கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய நம்மள முன்னோர்களோட மூதாதையர்களுடைய முழு அனுக்கிரகத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற முடியும். அது என்னெல்லாம் செய்கிறோமோ இல்லையோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வயசானவங்க, பெரியவங்க, கஷ்டப்படுறவங்க, இல்லை குழந்தைங்க யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள தடைகளும் கஷ்டங்களும் அகலுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய உலகத்தில் எல்லாருமே நம்மளோட சூழ்நிலையை தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்மளோட பெற்றவங்களோட முன்னோர்கள் யாரையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உலகம் இயந்திரமயமாக ஆக்கப்பட்டதுனால நம்ம வீட்டில் குடும்பத்தில் இருக்க ஆட்களாக இருக்கட்டும் 3 பேர் 4 பேர்னு சொல்லி நம்மளோட குறுகின வட்டத்திலே இருந்துடுறோம் இல்லையா? ஸோ அவங்களோட ஆசைகள் எல்லாம் என்ன ஏதுங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஸோ முன்னோர்களோட ஆசைகள் நம்மளோட அன்பு ஆசை பரிபூர்ணமாக இருக்கணுங்கிறது தான். அந்த அன்பு ஆசையை நம்ம முன்னோர்களை நம்ம நினைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கும் இருக்கிறது தான். அந்த அன்பு ஆசையை நம்ம முன்னோர்களை பற்றி நினைக்கிறத இந்த வருஷத்தில் இந்த நாளில் நினச்சி பாருங்கள். அவங்களோட மனசு சாந்தி அடையும், வீட்டில் நல்ல காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும். மறக்காமல் என்ன தானம் கொடுக்குறீங்களோ இல்லையோ அன்னதானமாக சாப்பாடு மக்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு ஆளுக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும். அப்படி நாங்கள் வந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா முக்குடல் ஆறு இருக்கு இல்லையா, 3 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடம். அங்கே அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாருமே மொத்தமாக ஃபேமிலியோடு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அங்கே உள்ள ஐயர்கள் எல்லாத்துக்குமே வஸ்திர தானம், அப்புறமா அரிசி தானம், இதெல்லாம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே ஜாயின் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த டைமிங்கில் காலையில் சாப்பிடாமல் இருந்ததுனால பசங்க எல்லாமே ரொம்ப வயிறு பசியோடு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வீட்டிலேருந்து எல்லாமே சாப்பாடு செஞ்சுட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதே ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து குழந்தைங்க நல்லா வெளியில் வீக்கெண்ட் வைப்ஸை என்ஜாய் பண்ண முடிஞ்சு. அப்படியே அங்கேருந்து கற்கவேலையனார் கோயிலுக்கு போய் பெரிய ஆண்டவர் சாஸ்தாவை பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வஸ்திரம் எல்லாம் தானம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வருஷத்தில் 2 முறை போகிறத நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வருவோங்கிறதுக்காக போகிறோம். அதுக்கப்புறமா அங்கே உள்ள பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கேருந்து நாங்கள் பிரசாதம் செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அன்னதானத்துக்காக. அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு ஸ்வீட்டு, காரமாக எல்லாத்துமே சேர்ந்து பிரசாதமாக கொடுத்தோம். அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, மனமகிழ்ச்சியாக இருந்தது. அந்த டேயை நல்லா ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தது. வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுறோம், ஆனால் லாஸ்ட்டில் நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி புண்ணியமான விஷயங்களை நம்ம கொண்டு போகிறது மூலமாக அது நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்மளோட சந்ததியினர், அதாவது அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளே ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது தூண்டுகோலாக அமையும். அவங்களும் வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு அடித்தளமாக இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு பெரிய ஒரு திருப்தியே இருக்குதுன்னு சொல்லலாம்.